நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்செப்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா இந்த சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் ப்ரைஸ் பேசி கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக்கல் பற்றி வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதாங்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம BTC USDT லோட் பண்ணிக்கோங்க. டைம் வச்சுருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $71,696 இருக்குங்க. ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஸோ போன வாரம் ஃபுல்லாகவே நான் வீடியோவே போடலாம். ஸோ ஒரு சின்ன ஒரு பர்சனல் இஷ்யூ இருந்தது. ஸோ அதனால தான் போட முடியல. ஸோ குழந்தை கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதுதாங்க. ஓகேங்களா. ஸோ மற்றபடி வந்து ஓரளவுக்கு வந்து இப்போ பரவாயில்ல. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து சார்ட்டில் போயிடுவோங்க. ஸோ BTC பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா $71,700ங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து $71,700 இருக்குது. ஸோ வீக்லி கேண்டலில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இதோட ஆல் டைம் ஹை எங்கே அப்படின்றது பார்த்தீங்கன்னா $68,997ங்க. ஸோ போன வாரத்தோட க்ளோஸ் நம்ம எடுத்துக்கிட்டோன்னு வச்சிங்களேன், கிட்டத்தட்ட $69,012. அதாவது ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் தள்ளி மேலே போய் கேண்டில் க்ளோஸ் வச்சிட்டான். ஸோ வீக்லியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேலே வந்து க்ளோஸ் வச்சிட்டான். அதையும் இல்லாமல் போன வாரத்தோட ஹையையும் இன்றைக்கி ஃபஸ்ட்டு நாளே வந்து பிரேக் பண்ணி மேலே போயிட்டான். ஓகேங்களா. ஸோ என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ரேஞ்சு தாங்க. ஸோ இந்த ரேஞ்சுன்றது நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, $80,000லேருந்து $95,000 இந்த ரேஞ்சில் போயிட்டு மேபி அவன் கன்சல்டேட் பண்ணுவான் அப்படின்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். சரிங்களா. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா BTC வந்து நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டமில் இருக்குது. ஸோ இந்த மொமெண்டம் பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகினே இருக்க ஒழிய செல்லஸ் மார்க்கெட்டில் வரவே இல்லை. ஓகேங்களா. இந்த 49,000 ப்ரைஸ் உடச்ச உடனே, ஓகேங்களா, இந்த 49 உடச்ச உடனத்துலேருந்து செல்லஸ் மார்க்கெட்டில் இல்லவே இல்லை. ஓகேங்களா. பிரேக் அவுட் ஆகிட்டு ப்ரைஸ் வந்து ஸ்டில் நவ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அக்ரெசிவ் மோடில் தான் போயின்னு இருக்குது. ஓகேங்களா. ஸோ பார்ப்போம் நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் 80,000லேருந்து 95,000 இந்த ஏரியாவில் போயிட்டு கன்சல்டேட் ஆவான்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ பார்ப்போம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து டேரெக்டாக 1 லேக்கை உடைப்பானான்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து டேரெக்டாக போய் 1 லேக்குக்கு உடைக்க மாட்டான். அந்த ரேஞ்சு பக்கத்தில் போயிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய லாங்காக கன்சல்டேஷன் வரும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேர் காயின்ஸ்லாம் கேட்டுருந்தாங்க. ஸோ நம்ம அது ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஆல்கோ. ஓகேங்களா. ஸோ ஆல்கோ என்னவா இருக்குது அப்படின்றது பார்ப்போம். ஸோ ஆல்கோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஆல் டைம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா $3.5 ப்ரைஸ் எது இருக்குன்னா கீழே வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த லோக்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் அண்ட் பண்ணிட்டு இப்போ வந்து ப்ரைஸு மேலே போயின்னு இருக்குது. ஸோ டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா இது நல்லாவே இப்போ தான் வந்து ஒரு புல்லிஷ் மொமெண்டம் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு ஒரு 29 சென்ட்டில் இருக்குது. ஸோ ஹை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $3. ஓகே, இங்கேருந்து எப்படியும் ஒரு 10 கிராஸ் கிட்ட இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு சப்ளை ஏரியா இருக்குது. இந்த சப்ளை ஏரியா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 34 சென்ட்லேருந்து 45 சென்ட். ஓகேங்களா. இந்த ஏரியாவில் சப்ளை ஜோன் இருக்குது. அந்த சப்ளையை தொட்டிட்டு அந்த இடத்துல கன்சல்டேட் ஆகிட்டு பிரேக் அவுட் ஆனால் நல்ல ஒரு பம்ப் கொடுப்பான். அதே மாதிரி ஆல்கோவில் வந்து என்னென்னா ஃபண்டமெண்டல் செக் பண்ணிக்கோங்க. ஸோ டெக்னிக்கலாக நல்லாவே புல்லிஷாக இருக்குது. ஸோ ஃபண்டமெண்டல் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. நான் ஃபண்டமெண்டல் பார்க்கல. ஸோ ஃபண்டமெண்டல் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் டிசிஷனை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆல்கோ வந்து இப்போதைக்கு வந்து புல்லிஷாக இருக்குது. ஸோ ஆல்கோவோட சப்ளை ஜோன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 34 சென்ட்லேருந்து 45 சென்ட் இந்த ஏரியாவில் போயிட்டு கன்சல்டேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் பிரேக் அவுட் பண்ணனா நல்லாவே ஒரு புல்லிஷ் மொமெண்டம் வரும். ஓகேங்களா. ஸோ அடுத்தடுத்து இந்த ஹையெல்லாம் உடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 80 சென்ட்டு, $1, $1.10 இந்த ரேஞ்செல்லாம் உடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா. அதுக்கு அவன் ஃபஸ்ட்டு இந்த சப்ளையை பிரேக் பண்ணணும். ஸோ அடுத்த காயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டம். ஸோ ஆட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டாக நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கு, ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறதுனா பம்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு டிமாண்ட் எடுத்துகிட்டு அதே ஏரியாவில் கன்சல்டேட் ஆகிருக்கு ஆட்டம். சரிங்களா. இந்த கன்சல்டேஷனை அவன் பிரேக் பண்ணணும். ஸோ ஏற்கனவே இந்த இடத்துல பிரேக் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். ரைட், ஆமாம், கிட்டத்தட்ட அவன் வந்து இந்த இடத்துல பிரேக் பண்ணியிருக்கான். ஓகேங்களா. இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியிருக்கான். ஸோ கிட்டத்தட்ட ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிட்டான். அடுத்து வந்து மேல் நோக்கி தான் போக போகிறான். எங்கே எதை நோக்கி போக போகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
$27 $33. ஓகேங்களா, இந்த ரேஞ்சை நோக்கி தான் அவன் ட்ராவல் பண்ணுவான். ஸோ இந்த இடத்துல தான் நம்மளுக்கு சப்ளை இருக்குது. சரிங்களா, ஸோ இந்த ஏரியாவில் தான் நம்மளுக்கு சப்ளை இருக்குது. $27 $33.5 அந்த சப்ளை இருக்குது. அந்த சப்ளை உடச்சானா அவன் ஆல் டைம் ஹை நோக்கி போயிடுவான். ஓகேங்களா, ஸோ ஆட்டமோட சப்ளை ஜோனை நோட் பண்ணிக்கோங்க. 27 அதாவது $28 $33.5. ஓகேங்களா, ஸோ அடுத்த காயின் வந்து AXS Infinity. ஸோ AXS Infinity பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நம்மளுக்கு டிமாண்ட் ஏரியாக்குள்ளே வந்துட்டு டிமாண்ட் ஏரியாவில் நல்லா அழகாக கன்சல்டேட் ஆகிட்டு இப்போ தான் பிரேக் அவுட் ஆகிருக்கான். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் நடந்துடுச்சு. ஓகே, ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டு நடந்துடுச்சு. சரிங்களா, ஓகே, ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் நடந்துச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனில் கரெக்டாக அந்த ஏரியாவில் தான் நிற்கிறான் இப்போது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ட்ரெண்ட் லைன் அவன் பிரேக் பண்ணிட்டானா, இந்த ட்ரெண்ட் லைன் அவன் பிரேக் பண்ணி கேண்டல் க்ளோஸ் வச்சிட்டான்னா அடுத்து அவன் வந்து $18.95. ஓகே, ஒரு $19 வச்சுக்கோங்க. $19 வைக்க போவான். அந்த ரேஞ்சை உடச்ச உடனே அடுத்து அவன் போகிற சப்போர்ட் ஏரியா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரி சப்ளை ஏரியா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 59 ஒரு நிமிஷம், 59 $76. ஓகேங்களா, அடுத்து மேலே இருக்கிற சப்ளை ஏரியா வந்து இதுதான். இந்த ரேஞ்சை உடைக்கணும். இந்த ரேஞ்சுன்றது கிட்டத்தட்ட இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கான் பாருங்கள். இந்த ட்ரெண்ட் லைன் வச்சுருக்கீங்களா, இந்த ட்ரெண்ட் லைனை உடச்ச உடனே அடுத்து அவன் வந்து இந்த $19 போவான். இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு கன்சல்டேஷன் முடிச்சுட்டு பிரேக் அவுட் ஆகிட்டானா அடுத்து அவன் போகக்கூடிய இடம் வந்து $59 $76. இந்த ரேஞ்சுக்கு போய்ட்டு கன்சல்டேட்டு அதுக்கப்புறம் தான் உடைப்பான். ஓகேங்களா, ரைட், AXS சொல்ல வச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம காயினுக்கு வரும் KDA. ஓகேங்களா, ஸோ KDA என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றது பார்ப்போம். KDA பார்த்தீங்கன்னா ஹை எவ்வளோ தொலை போயிருக்கான் பார்த்தீங்கன்னா $1.97 ஹை போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக புல் பேக் மாதிரி வந்துட்டு அதே இடத்துல வந்து நம்மளுக்கு கன்சல்டேட் ஆகிருக்கான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா KDA வந்து ஸோ ஒரு புல்லிஷ் மொமெண்டமில் இருக்கான். ஸோ கிட்டத்தட்ட இந்த சப்ளை ஏரியாவில் இருக்கான். சப்ளை ஏரியா எங்கே இருக்குது, $2 $2.45. அந்த சப்ளை ஏரியாக்குள்ளே போயிட்டு ஒரு சின்ன கன்சல்டேஷன், சப்ளை ஏரியா உடச்ச பிறகு ஒரு அக்ரெசிவ் பம்ப்பு அதுக்கப்புறம் தான் நடக்கும். ஓகேங்களா, ஸோ எக்ஸ்பெக்டிங் ப்ரைஸ் வந்து இதுதான் நம்மளுக்கு $11 $16. ஓகேங்களா, இந்த ரேஞ்சுக்கு போகுன்றது எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, அழகாக பாருங்கள் KDA. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் போட்டு பிரேக் அவுட்டு, அகெயின் நம்மளுக்கு ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்னு பிரேக் அவுட்டு. ஓகேங்களா, ஸோ இவன் வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்னாக போடணும். இங்கே கூட ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இருக்குதுன்னு நினைக்கிறேன், போட்டுவிடுவோம். ஆமாம் இருக்குது, ஆமாம் இருக்குது இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன். அப்போ இவன் என்ன பண்ணுறான்னா ட்ரையாங்கிள் பேட்டர்னில் தான் வந்து இவன் கன்சல்டேட் ஆகிறான். அப்போ இங்கே ஒரு பிரேக் அவுட்டு, அடுத்து இந்த ஏரியாவுக்கு போனோன்னா இங்கே ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் போடுவான்னு எதிர்பார்ப்பேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னன்றது. ஓகேங்களா, ஸோ என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா இந்த $2.5 வந்து உடச்ச உடனே ஒரு பெரிய மேசிவான பம்ப் இருக்குது. ஓகேங்களா, ஸோ மேக்ஸிமம் KDA ஹோல்ட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர். ஸோ ஹோல்ட் பண்ணுறவங்க சூப்பர், ரைட். ஸோ அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க. ஸோ எத்தீரியமும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஆல் டைம் ஹையை உடச்சிருச்சு. சாரி, $4,000 வந்து உடச்சிட்டு இப்போ 4033 இருக்குது. ஸோ இதோட ஆல் டைம் ஹை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா $4,870. ஓகேங்களா, இந்த ரேஞ்சை உடச்சி க்ளோஸ் வச்ச பிறகு இதுவும் வந்து நம்மளுக்கு ஒரு ஆல் டைம் ஹை. அதுக்கப்புறம் நியர் பாருங்கள், நியர் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, ஸோ நியர் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த $6 ஒரு ரேஞ்ச் இருந்தது, 6.2 அந்த ரேஞ்சை உடச்சி இப்போ மேலே போயிருக்கான். ஓகேங்களா, க்ளோஸ் வச்சிட்டான்னா அடுத்த ரேஞ்சு பார்த்தீங்கன்னா $10.40. ஓகேங்களா, ஸோ இந்த ரேஞ்சை நோக்கி போவான். இதை உடச்ச பிறகு தான் நம்மளுக்கு ஆல் டைம் ஹை நோக்கி போவான்.
ஸோ நியர் பார்த்தீங்கன்னா நம்மளோட பையிங் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $2.75 பையிங் ரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஸோ நியர் வந்து ரொம்ப நாளாக கன்சல்டேட் இருந்தான். ஸோ ரொம்ப நாளாக கன்சல்டேட் ஆகிட்டு பிரேக் அவுட் ஆகிருக்கான். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா காயினும் பிரேக் அவுட் ஆகின்னு இருக்குது. வீக்லியில் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? நம்ம வீக்லி தான் கன்சிடர் பண்ணோம். ஸோ பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ ஃபர்தராக வந்து நம்மளுக்கு இதெல்லாம் பிரேக் அவுட் ஆகிருக்குது பார்த்தீங்கன்னா ஆல்ட் சீசன் கூடிய விரைவில் வரப்போகுது அப்படின்றது எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பிடிசி நம்மளுக்கு வந்து இப்போது நல்லா அக்ரெசிவாக பம்ப் கொடுத்துன்னு இருக்கான். ஸோ பிடிசி பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சுக்கு போய் உக்காந்ததுன்னா நம்மளுக்கு வந்து ஆல்ட் சீசன் வந்து வரத்துக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ இதுக்கு தான் நான் சொன்னேன், நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய போர்ட்ஃபோலியோ வந்து டிசைன் எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அதில் பார்த்திங்கன்னா பிடிசி 10% வாங்கி வைங்க, பிடிசி ஈத்தீரியம் பிஎன்பி 10% வாங்கி வைங்க சொன்னதுக்கான ரீசன் இதுதான். பாருங்கள், எந்த ஆல்ட்டு காயின் மேலே ஏறானோ இல்லையோ பிடிசி ஃபஸ்ட்டு ஓடி போகிறான் பார்த்திங்களா மேலே. இதனால தான் சொல்கிறேன், எப்போவுமே என்னென்னா ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் பிடிசிக்கு கொடுங்க. பிடிசி ஈத்தீரியம் அதாவது ஃபஸ்ட்டு ஹெவியாக இருக்கிற காயின்ஸுக்கு வந்து கொடுத்தீங்கன்னா உங்களோட கேபிட்டல் எப்போவுமே வந்து சேஃபாக இருக்கும். ஓகேங்களா? ரைட், ஓகே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறேங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் டிஸ்டம் மட்டும் சொல்லிக்கிறேங்கன்னா ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே என்னோட ஓன் அனாலிசிஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போனால் நீங்களே ஒரு ஓன் அனாலிஸ் பண்ணிட்டு இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ.